இன்னும் நிறைய சிறப்பான இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க தானே. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு பாரிசாலன் ஒரு இயக்கத்தை தொடங்கணுமா, இதுக்கு பாரிசாலன் தொடங்கக்கூடிய இயக்கத்திற்கான தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மந்தமணியமாகத்தான் இருக்கிறது. இதுல அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாரிசாலன் தொடங்கும் இயக்கமாக யாரும் கருத வேண்டாம். இது தமிழ் சமூகத்திற்காக தமிழ் தேசிய கருத்தாளர்கள் தொடங்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான பெயர் சுட்டலோ கொள்கை வரையறைகளோ எதையுமே உங்ககிட்ட நான் அறிவிக்காம, இதுவரைக்கும் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்கள் செய்வது சரியானதாக இருக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் வாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னோம். தொடங்கிட்டு இந்த இயக்கத்துல சேருங்க நான் சொல்லல, நாம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு இயக்கத்தை தொடங்கவே போகிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கத்திற்கான ஒரு விதையாக வந்திருக்கிறீர்கள். இதுல மிக முக்கியமானதுன்னா, இதுல தமிழர் தேயம்னு சொல்லி நான் ஒரு பதிவு பண்ணினேன். இந்த இயக்கத்திற்கான அழைப்புதல்ல அதை பற்றியான ஒரு செய்தி போடும்போது, தமிழர் தேயத்தை கட்டி அமைக்க அப்படின்னு சொல்லி ஒரு வரி தமிழர் தேயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுல பல பேர் என்ன கேட்டிருந்தாங்க, எழுத்து பிழையாக எழுதியிருக்கிறீர்கள், தேசியம் என்பதற்கு பதிலாக தேயம் என்று எழுதிவிட்டீர்கள். எனக்கு அப்ப பார்த்து சரி நம்ம விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்க அப்படின்னு. அப்பதான் ஒரு விஷயம் புரிய வந்தது. ஒரு விஷயம் சரியானதாக இருக்கும், அதுதான் சரியான தேயம் என்ற வார்த்தை தான் சரியான தூய தமிழ் வார்த்தை. தேசியம் என்பது ஒரு மருவிய வார்த்தை, அதற்காக அதை நாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. மருவிய சொற்களை நாம் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தேயம் என்பது ஒரு தூய தமிழ் வார்த்தை. ஆனால் இந்த தூய தமிழ் வார்த்தை இதுதான் சரியான வார்த்தை, இதுதான் உண்மையான வார்த்தை. ஆனா இதுதான் உண்மையானது என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் பிழையாக படுது, பிழையா பாக்குறாங்க. இது நமது கருத்தியலும் தோன்றும். குடியொற்றுமை கோட்பாடு நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரோம். தமிழ் தேசியம் என்று பேசிவிட்டு குடிகள் அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா அது பிழையான தமிழ் தேசியம் சொல்லி சில மூத்த தமிழ் தேசியவாதிகள் கூட நமக்கு அறிவுரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், எப்படி தேயம் என்ற தூய தமிழ் சொல் இவர்களுக்கு அந்நியப்பட்டு போயிருக்கிறதோ, அதே போல குடியொற்றுமை குடிகள் என்ற வார்த்தையும் இவர்களுக்கு அந்நியப்பட்டு போயிருக்கிறது. குடிகளை பற்றி பேசாத புலவர்கள் இல்லை, குடிகளை பற்றி பேசாத அரசர்கள் இல்லை, குடிகளை பற்றி எழுதாத தமிழ் இலக்கியங்கள் இல்லை. எல்லா இலக்கியங்களிலும் குடிகள் இருக்கிறது, அவைகளுக்கு வரலாறு உண்டு. ஆனா அந்த வரலாற்றை நாம் இங்க இருட்டடிப்பு செய்துவிட்டு தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறுன்னு தேடுறோம். தமிழர் வரலாறு எங்க தெரியுங்க? குடிகளுக்கான வரலாறுடைய ஒருங்கிணைப்பு தான் தமிழர் இனத்திற்கான வரலாறு. அப்ப இந்த குடிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தமிழ் சமூகத்திடம் இருந்து அந்நியப்படுத்தி அதை எதிர்ப்புறமாக தமிழ் இன ஓர்மை